மத்திய பிரதேச மாநிலத்திலும் அரங்கேறி இருக்கிறது சூரத் மாடல். இந்தூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் தனது வேட்புமனுவை திரும்ப பெற்று பாஜகவில் இணைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். அதாவது மத்திய பிரதேச மாநிலத்தில் முக்கிய மக்களவை தொகுதியாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்று இந்தூர் தொகுதி. இந்த இந்தூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அக்ஷய் காந்தி இன்று தனது வேட்புமனுவை திரும்ப பெற்றிருப்பதோடு அவர் பாஜகவிலும் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார். பாஜக எம்எல்ஏ ரமேஷ் மெண்டோலாவுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியாளருமான தேர்தல் அதிகாரியிடம் சென்று அவர் தனது வேட்புமனுவை திரும்ப பெற்றிருப்பதோடு பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து தன்னுடைய வேட்புமனுவையும் திரும்ப பெற்றிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அவர் பாஜகவில் இணைந்திருக்கும் அந்த புகைப்படத்தை மத்திய பிரதேச மாநில அமைச்சரும் மூத்த தலைவருமான கைலாஷ் விஜயவர்கியா அவரை வரவேற்று வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்தூர் மக்களவை தொகுதியில் மே 13 வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கு இன்றுதான் கடைசி நாளான இன்று அவர் தனது வேட்புமனுவை திரும்ப பெற்று பாஜகவில் இணைந்திருப்பது மாநில காங்கிரஸ் கட்சியினருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இந்தூர் மக்களவை தொகுதியில பாஜகவின் சார்பில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற சங்கர் லால்வானி மீண்டும் போட்டியிடுகின்றார். கடந்த வாரம்தான் குஜராத் மாநிலம் சூரத் மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளருக்கு எதிராக போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்புமனுவை திரும்ப பெற்றனர். இதன் காரணமாக அவர் போட்டியே இல்லாமல் வெற்றி பெற்றார். அது நாடு முழுக்க சில சர்ச்சைகளையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இந்தூர் மக்களவை தொகுதியில் முக்கிய கட்சியாக காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளரே தன்னுடைய வேட்புமனுவை திரும்ப பெற்றிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றுதான் வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கு கடைசி நாள். சில சுயேட்சை வேட்பாளர்களும் கூட அங்கு தங்களுடைய மனுவை தாக்கல் செய்துள்ளனர். அவர்களும் திரும்ப பெறக்கூடிய பட்சத்தில் சூரத்தை தொடர்ந்து இந்தூரிலும் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.